ஹலோ, வெல்கம் டு மை சேனல் மணிமொழிஸ் கிச்சன் கிரானிக்கல்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி 1 kg எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் 1.5 kg சிக்கன் நல்லா கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதை இப்ப நம்ம மேரினேட் பண்ணி வைக்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் போடலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் 100 கிராம்ஸ் ஜிஞ்சரும் 100 கிராம்ஸ் கார்லிக்ஸும் நல்ல பேஸ்டா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. அதை இதோட சேர்த்துக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதுல பாதி இப்ப நான் இதுல போட்டுக்கிறேன். மீதி அப்புறமா கொஞ்சம் ரைஸ் வேகும் போது போடுறதுக்கு வச்சுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமா சீரகம், ஒரு 400 கிராம்ஸ் வச்சிருக்கேங்க. அது இதோட சேர்த்துறேன். ஒரு 1/2 லெமன் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அது இதோட பிழிஞ்சு விட்டுறேன். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. இது ஒரு 1/2 hour ஊறட்டும். இப்ப நான் இதுல 150 ml ஆயில் சேர்த்துக்கிறேங்க. நான் 4 வெங்காயம் நல்லா சின்ன மெலிசா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேங்க. அதை இப்ப நல்லா கோல்டன் ப்ரௌனா பொரிச்சு எடுக்கணும். இந்த வெங்காயம் இப்ப நல்லா வணங்கிடுச்சுங்க. நான் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல இருந்து ஒரு பாதி வெங்காயத்தை நான் எண்ணெய் வடிச்சு எடுத்து வச்சிடுறேன். இப்ப இதுல நாங்க மசாலா பொருள்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேங்க. 5 ஏலக்காய், 2 நட்சத்திர சோம்பு, 1 ஜாதி பத்திரி எல்லாம் வச்சிருக்கேன். ஒரு பே லீஃப் பாதியா வச்சிருக்கேன். மீதியை நானு ரைஸ்ல போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதுல நான் இதை சேர்த்துக்கிறேன். மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் சேர்த்துக்கிறேங்க. இதுல கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் புதினா. இதுலயே வேகட்டுங்க. இதுக்கு நம்ம தக்காளி போட போறதுல, தண்ணி ஊத்த போறதுல. இந்த சிக்கன் அதுவே தண்ணி விடும். இந்த கோடும் சிக்கன் விடுற தண்ணியிலுமே அது நல்லா வெந்து வரணும். சும்மா அது கொதி வர வரைக்கும் ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 15-20 மினிட்ஸ் நம்ம ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு அதை வேக விடணும். இப்ப இதை மூடி போட்டு ஒரு 2-5 செகண்ட்ஸ் மட்டும் ஹைல வைக்கலாங்க. அப்புறமா சிம்ல வச்சிடணும். ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இதை ஃபுல்லா நம்ம சிம்ல வச்சுதான் வேக வைக்கணும். ஒன் கேஜி ரைஸுக்கு நான் இப்ப 3 லிட்டர் தண்ணி வச்சிருக்கேங்க உலக்கி. அதுல நான் எடுத்து வச்சுருக்க ஸ்பைஸ் ஐட்டம்லாம் சேர்த்துடுறேன். புதினா போடுறேன். கொத்தமல்லி போட்டு புதினா போட்டிருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இதுக்கு ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துடுறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்ப நம்ம 1 kg பாஸ்மதி ரைஸ் நான் கழுவி ஊற வச்சு வச்சிருக்கேன். அது இதோட சேர்த்துடலாம்.
இந்த ரைஸ் வந்து நமக்கு வந்து ஒரு 80 to 90% நல்லா வெந்து வரணுங்க. மீதி வந்து நம்ம தம் போட்டு வச்சணும். இதுக்கு நம்ம அதிகம் தண்ணி சேர்க்க போறது இல்லை இந்த பிரியாணிக்கு. ஸோ ரைஸ் வந்து நம்ம நல்லா வேக வச்சு எடுக்கணும். ரைஸ் இப்ப வெந்துடுச்சுங்க. இப்ப நான் இதை வந்து வடிச்சிட்டு வந்துடுறேன். இந்த டைம்ல நீங்க வந்து உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. தேவைப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. புளிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இதுல நான் இப்ப ஃபர்ஸ்ட் பாதி ரைஸ் போட்டுக்கிறேங்க. கலக்கணும்னு இல்ல, சும்மா ஒரு இதுக்கு மேல கொஞ்சம் புதினா போட்டுக்கிறேங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சமா திராட்சை, கொஞ்சம் முந்திரி. நம்ம முதல்ல எடுத்து வச்ச ஆனியன் கொஞ்சம். இப்ப மீதம் உள்ள ரைஸ் போடுறேங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே தாங்க இருக்குது. இதுக்கு மேலே அதே மாதிரி லேயர் போட்டுடலாங்க. இதுல கொஞ்சம் நெய் சேர்த்துடலாம் ஃபர்ஸ்ட். Better. Onion. முக்கால் டம்ளர் வடிச்ச தண்ணி எடுத்து ஊத்திக்கலாங்க. சாஃப்ரான் கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கேன். அது இப்ப மேல கலருக்காக சேர்த்துக்கலாம். இப்ப வந்து நம்ம ஒரு 20 மினிட்ஸ் இதை அப்படியே வந்து மூடி போட்டு வச்சிடணும். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்ப நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம். அவ்வளவுதாங்க, 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட ஹைதராபாடி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.